வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களில் பல நபர்கள் நான் போட்டிருந்த தம்ப்நெயில் டைட்டிலை பார்த்து இந்த கதையை கேட்க வந்திருப்பீர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியான சைல்டு மேரேஜ், பால் விவாஹ் அல்ல குழந்தை திருமணத்தின் இந்த கதையை நீங்கள் கேட்க போறீர்கள். வருடம் 1980 ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பார்மேட் ஜோத்பூர் பகுதியை சார்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள ஒரு கதை. அங்கே வசித்து வந்த ஒரு சிறுமி, வயது 13, அந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த குழந்தை திருமணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் திருமணம் மட்டும்தான் நடக்கும் ஒழிய அந்த குழந்தையை வீட்டிற்கு அனுப்ப மாட்டார்கள், அதாவது புகழ்ந்து வீட்டிற்கு அனுப்ப மாட்டார்கள். திருமணத்திற்கு பின்பு இந்த வீட்டிலேயே அந்த குழந்தை வளரும். ஒரு 18 வயது ஆனதற்கு பின்பு கோனா என்று கூறுவார்கள். அந்த கோனா நடந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணை புகழ்ந்து வீட்டிற்கு அனுப்புவார்கள். அதே போன்று இந்த பெண்ணிற்கு திருமணம் நடக்குது. வீட்டிலேயே தங்கியிருக்கிறார். ஒரு வயது 17, 4 வருடம் ஆயிடுச்சு திருமணம். இந்த பெண் தன்னுடைய வீட்டிலேயே சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு நாள் இரவு நேரத்தில் கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்கிறது. வீட்டில் யாருமே கிடையாது, பெண்கள் மட்டும்தான். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியூருக்கு போயிருந்திருக்கிறார்கள் ஏதோ வேலையாக. அப்படியே கதவை திறந்து பார்த்தால் ஒரு வாலிபர் நிற்கிறார், அழகான வாலிபர். அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மின்சாரம் கிடையாது, ஒரு ரூட்டட் ஏரியா, கிராமப்புறம். அப்படி தப்பித்தவறி ஒரு சில இடங்களில் மின்சாரம் இருந்தால் கூட அப்பப்போ வந்து போய் தான் இருக்குமே ஒழிய முழுமையாக மின்சாரம் கிடையாது. இந்த கிராமத்தில் சுத்தமாகவே கிடையாது. அந்த இருட்டிலிருந்து இந்த வாலிபருடைய அந்த முகம் மட்டும்தான் தெரிகிறது, அதுவும் அறகுறையாக தெரிகிறது. யாருன்னு கேட்கும்போது அந்த வாலிபர் வெட்கப்பட்டுக்குன்னு, என்ன தெரியலையா? இல்லைப்பா, யாருன்னே தெரியல. யார் வேணும்? எங்கேருந்து வந்திருக்கீங்க? நல்லா ஒத்து பாருங்க, என்ன தெரியலையா? இல்லை, எங்களுக்கு தெரியலை. அதே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா முக்காடு போடுவார்கள். இவ்வளோ முக்காடு இருக்கும். ஆண்களுக்கு முன்பு பெண்கள் வரமாட்டார்கள். வெட்கப்பட்டுக்குன்னு இந்த முக்காட்டிலேருந்து எட்டி பார்க்குறாங்க, யாரும் தெரியலை. நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை, உங்களுடைய மகளின் கணவர். அப்படியே கேட்ட உடனே அந்த பெண்ணிற்கு வெட்கம். ஐயோ, மாப்பிள்ளையை கூட அடையாளம் கண்டுபிடிக்கவில்லையே, இப்படி பேசிவிட்டோம், என்ன நினைப்பார் அவர்? வாங்க வாங்க மாப்பிள்ளை, உள்ள வாங்க, கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பையனுடைய மனைவியை காட்டுறாங்க. இது அவங்களுடைய மனைவி. நான் பார்த்ததுலேருந்து இப்போ எவ்வளவோ அழகாக இருக்கா. சரி, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு கவனிப்பு பயங்கரமாக நடக்குது, சமையல் நடக்குது. மாப்பிள்ளைக்கு செய்யக்கூடிய எல்லா சேவைகளும் செய்கிறார்கள். மற்றவங்களை பார்க்க முடியல, எங்கே யாரையுமே இல்லையே. இல்லைப்பா, அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க ஏதோ வேலையா, 2-3 நாள் ஆகும் வர்றதுக்கு. சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். இல்லை, இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் வெளியில் போவீங்க? இருட்டாக இருக்குது, அங்கங்கே காடெல்லாம் கடக்கணுமா இருக்கும், நீங்கள் வேண்டாம், நீங்கள் இருங்க, தங்கிட்டு காலையில் போங்க. சரி, மாப்பிள்ளை ஒத்துக்கிறாரு, வீட்டிலே தங்கிடுறாரு. இரவு நேரத்தில் மாப்பிள்ளையோடைய மனைவி, மாப்பிள்ளை வந்திருக்காரு, கவனமாக நடந்துக்கணும், மாப்பிள்ளையோடைய நீ போய் படுமான்னு அனுப்பிட்டாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட அந்த பொண்ணு அனுப்பிட்டாங்க. இப்போ இரவு நேரத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு அறையில் தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மாப்பிள்ளை ஏதோ வெளியே போயிருக்காரு போல. கிச்சனில் தடபுடலில் சமையலெல்லாம் நடக்குது. மாப்பிள்ளைக்காக விதவிதமான விஷயங்கள். முதல் முறையாக கல்யாணத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வந்திருக்காரு. கவனிப்பு நடக்குது. ஆனால் மாப்பிள்ளையை மட்டும் காணவில்லை. எங்கம்மா அவரை காணுமே? இல்லைம்மா, எங்கேயோ வெளியில் போயிருப்பார், மார்னிங் வாக் இல்லை டாய்லெட்டுக்கு போயிருப்பார், வந்துடுவார். 10 மணி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை திரும்பலை. 12 மணி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை திரும்பலை. மதியம் ஈவினிங் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை திரும்பலை. இந்த பொண்ணும் அப்படியே அமைதியாக இருக்கா, என்னன்னே தெரியலை. அந்த விஷயம் அப்படியே விட்டு போகுது. 4 நாட்கள் கழித்து அந்த பெண்ணுடைய அப்பா, அண்ணன், இன்னும் 2-3 பேர் வீட்டுக்கு வர்றாங்க. திரும்பி அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு புதிய நபரும் அங்கே வர்றாரு. சந்தோஷமாக கதை அடிச்சுட்டே வர்றாங்க. யார் அடையாளம் கண்டோடி பார்க்கலாம் அப்படின்னு அவர் அந்த பொண்ணுடைய அப்பா சொல்கிறாரு பொண்ணுக்கிட்ட. பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, மட்டுப்படலை. பொண்ணுடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கும் தெரியல. இன்னும் 2-3 பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க, யாருக்குமே அடையாளம் தெரியல. பைத்தியக்காரத்தனமாக மாப்பிள்ளையை கூட உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியலையா அப்படின்னு கேட்க பெண்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஒருத்தர் முகத்தை பார்க்குறாங்க.
4 நாள் முன்னாடி வந்த நபர் வேற, இந்த நபர் வேற. அந்த நபர் நான் மாப்பிள்ளைன்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு, வீட்டில் பொண்ணோட தங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவர் ஒரு புது நபரை கூட்டிகிட்டு வந்து இதுதான் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு, என்ன? அப்போதைக்கு அந்த பெண்கள் வந்து எதுவுமே சொல்லலை, வாயெடுத்து போய் அப்படியே அந்த விஷயத்தை அமுக்கிடுறாங்க. வந்த மாப்பிள்ளையோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானமே வீட்டுக்கு திரும்பிடுறாரு. இப்போது இந்த பெண்கள் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு இரவு ஒரு நபர் வந்தார். வந்தபோது நான் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னார். நானும் பொண்ணை வந்து அவரோட தங்க விட்டுட்டேன். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிது. அம்மா, நான் அன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நகையும் காணலை. நகையை காணலை. எங்கே போச்சு நகை? இல்லைம்மா, அன்னைக்கு இரவு நாங்கள் தங்கியிருந்த போது புது பொண்ணு மாதிரி நீ துணியெல்லாம் போட்டுட்டு அந்த நகையெல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் போட்ட நகையெல்லாம் போட்டுட்டு வர சொல்லியிருந்தார். அதே மாதிரி நான் பீரோவில் இருந்த நகையெல்லாம் போட்டுட்டு அறைக்கு போனேன். 13 வயசில் வாங்கின நகையாக இருக்குது, நெளிஞ்சு போச்சு, பழசாயிடுச்சு. நான் புது நகையை வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னார். அதே மாதிரி நான் கலட்டி சைடில் வச்சுட்டேன், ஒரு துணியில் கட்டி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவரும் காணலை, அந்த நகையும் காணலை. நான் பயந்து போய் உங்கள்கிட்ட சொல்லலை. இப்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. வந்த நபர் யாருன்னு தெரியலை. நகையும் போயிடுச்சு, பொண்ணுடைய மானமும் போயிடுச்சு. இந்த விஷயத்தை அப்படியே சொன்னால் பொண்ணுடைய வாழ்க்கை போயிடும். அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் முடிவெடுத்திருக்காங்க, யாருமே இதை பற்றி பேச வேண்டாம், அப்படியே கமுக்கமாக விட்டுருங்க. சரி, ஒரு சில மாதங்கள் கடந்து இன்னொரு கிராமம், இதே பார்மேட்க்கு அருகே இருக்கக்கூடிய இன்னொரு கிராமம், அங்கேயும் இதே போன்ற ஒரு சம்பவம். இரவு நேரம், வீட்டில் ஆண்கள் கிடையாது. கதவு தட்டுற சத்தம். கதவை திறந்து பார்த்தால் ஒரு அழகான வாலிபர். அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாருன்னு கேட்கும்போது நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு. அவங்களுக்கும் அதே அச்சம், வெட்கம். எப்படி மாப்பிள்ளையை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை என்கிற அந்த வெட்கம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி பொண்ணை அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணும் இதே மாதிரி நகையை காணலைன்னு சொல்கிறாங்க. ஒரு 4-5 நாட்கள் கழித்து இந்த வீட்லேயும் உண்மையான மாப்பிள்ளை வந்துடுறார். இவர் வந்து சொல்லும்போது நான் மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்களும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. வந்த உடனே மாப்பிள்ளை அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க. வாங்க மாப்பிள்ளைன்னு உட்கார வைக்கிறாங்க. பெண்களுக்கு ஒன்றுமே புரியலை. 4 நாள் முன்னாடி ஒரு நபர் வந்தார், அவரும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் புதிய மாப்பிள்ளைய வர்றாரு. சரி, பெண்கள் மறுபடி அமைதியாக இருக்காங்க. ஆனால் பெண்கள் தன்னுடைய கணவர்கிட்ட எடுத்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரி இது வேறு மாப்பிள்ளையாக இருக்குது, 4 நாள் முன்னாடி. அப்போ தான் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க கணவர்கிட்ட. சரிம்மா, இதை இப்படியே விட்டுரு, அதிகமாக பேச வேண்டாம், பார்த்துக்கலாம். இரவாகுது. இரவு நேரத்தில் பெண் இந்த உண்மையான மாப்பிள்ளை, 4 நாள் முன்னாடி வந்த மாப்பிள்ளையும் இந்த மாப்பிள்ளையும் ஒன்று தான்னு அந்த பெண் நம்புகிறாங்க. அறைக்கு செல்லும்போது பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அன்றைக்கி நீங்கள் வந்தவங்க நகையை வாங்கிட்டு போனீங்க, இன்றைக்கி நகையை நீங்கள் எடுத்துகிட்டு வரலையா? நீங்கள் நகையை கொண்டுட்டு வர்றதா தான் சொன்னீங்க. நான் எப்போ வந்து இதுதான் முதல் முறையான கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றேன், இதுக்கு முன்னாடி நான் வரவே இல்லையே. எந்த நகையை பற்றி பேசுகிறேன்? யார்கிட்ட கொடுத்தது நகையை? அப்போது உடனடியாக அந்த மாப்பிள்ளை வெளியில் வந்து மாமன் மாமியார்கிட்ட கேட்குறாரு, என்னம்மா, யார் வந்தது இந்த வீட்டுக்கு? என்னை தாண்டி யார் இந்த வீட்டுக்கு வர்றா? கணவர்னு வந்துட்டு போகிறான்னு மனைவி சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. உண்மை ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை, இரவு நேரம் அன்னைக்கு என்னுடைய கணவரெல்லாம் இல்லை, நாங்கள் உங்களுடைய முகத்தை கூட பார்த்ததில்லை, முக்காடு போடுற பழக்கம் எங்களுக்கு. மாப்பிள்ளையை பார்க்க வரும்போது கூட ஆண்கள் தான், வீட்டுடைய ஆண்கள் தான் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க, எங்களுக்கு தெரியலை. மாப்பிள்ளைன்னு வந்து நிற்கிறாரு, அதனால் நாங்கள் ஏமாந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நகையும் போயிடுச்சு, பொண்ணும் அந்த நபருடன் இரவு பூரா இருந்திருக்கா. இப்போ இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் சுதாரிச்சு, இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இந்த நபருக்கு எடுத்திருப்பான், வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்லை மாப்பிள்ளை, இது வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் ஏதோ பெருந்தன்மையாக பேசுகிறீங்க, உங்களோட வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்னுடைய மகளை ஏற்றுக்க கூட மாட்டாங்க. அப்போல்லாம் இந்தியன் சொசைட்டி மானம் ரொம்ப பெரிய விஷயம். நகை போனால் பரவாயில்ல, பெண்ணுடைய மானம் போயிடும், வேண்டாம். உங்களுடைய பெண்ணை நான் எப்போவுமே கைவிட மாட்டேன், தைரியமாக நீங்கள் வாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லுங்கள், வாங்க. இல்லை, சரி, இரவில் தங்கின விஷயத்தை நம்ம மறைச்சிருவோம்,
நகை காணாமல் போனது, அதையாச்சும் நம்ம சொல்லலாமே, அப்படியாச்சும் அந்த நபரை பிடிக்கலாமா இல்லையா? அப்போ மாப்பிள்ளை பேசின விஷயத்தையெல்லாம் வச்சு கன்வின்ஸராக போலீஸ் ஸ்டேஷன், பார்மேட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்படுது. முதல் கம்ப்ளைண்ட் இந்த நபருக்கு எதிராக. கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு பல மாதங்கள் ஆனால் கூட இந்த நபரை யாருமே பிடிக்க முடியவில்லை. ஆனால் அதே போலீஸ் ஸ்டேஷனில் அதே மாதிரியான இன்னொரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரி நகையை காணலை, யாருன்னு தெரியலை அப்படின்னு. அப்போ போலீஸார்கள் இந்த முதல் கொடுத்த கம்ப்ளைண்ட் இவர்களையும் விசாரிக்க கூப்பிடுறாங்க. என்ன நினச்சா 2 பேரும் பேசுகிறது ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ இந்த முதல் முறையாக கொடுத்த கம்ப்ளைண்ட் இந்த கணவர், இது ஒரு இடத்துல 2 இடத்துல இந்த நபர் கை வைக்கலை, பல இடங்கள்ல இந்த நபர் கை வச்சிருக்கான். இந்த நபரை பிடிக்காம நம்ம விடக்கூடாது. என் மனைவியை ஏமாற்றி ஒரு தவறான விஷயத்தை இந்த நபர் செஞ்சுருக்கான். பணம் போனால் பிரச்சனை இல்லை, ஆனால் பெண்களுடைய மானம் போயிட்டுருக்கு. இந்த நபர் மீது ரேப் கேஸும் போடணும். அப்போ ரேப் கேஸ் போட்டாங்க. ஒரு ரேப் கேஸ், 2 திருட்டு கேஸ் இந்த நபர் மீது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதை கசிந்து ஒட்டுமொத்த பார்மேட், ஜோத்பூர் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் போகுது. அங்கே இருந்த நபர்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் முற்றுகையிட்டு இந்த நபரை எப்படியாச்சும் பிடிச்சி ஆகணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது போலீஸ்க்கு ஒன்று புரியல. எப்படி எந்த விதமான அடையாளமும் தெரியாத ஒரு நபர் வர்றாரு, கதவை தட்டுறாரு, நான் உங்களோட வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு, வீட்டில் இருக்கக்கூடிய நகையில் எடுத்துகிட்டு போயிடுறாரு, அதையும் தாண்டி பெண்களுடன் தவறாகவும் நடந்துட்டு போகிறாருங்கிற விஷயம் எத்தனை பேர் ஒத்துப்பாகங்கிற கேள்வியே இருக்குது. சரி, மாதங்கள் கடக்கிறது. ஒரு நாள் அதே பார்மேட் ஏரியாவில் இன்னொரு நபர் சுற்றிட்டு இருக்காரு. சந்தேகத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பிடிச்சி விசாரிக்கும் போது போலீஸும் கூப்பிட்டாங்க. 2 போட்ட உடனே அந்த நபர் உள்ளது, இந்த மாதிரி நான் தான் இந்த மாதிரி நகையெல்லாம் திருட்டிட்டு போகிறேன், சோர் ஜமாய் ராஜா நான் தான் திருட்டு மாப்பிள்ளை. போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கும் போது, உன் பேர் என்ன? என் பேர் ஜியாரா. இதே ஜோத்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சிறிய வயதாக இருந்தபோது என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். அதுக்கப்புறம் நான் என்னுடைய குடும்பத்தில் வளர்ந்து வந்தபோது எனக்கு ஒன்றுமே புரியலை. பல திருமணங்களை நான் அட்டென்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர், இங்கே இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். எப்படி பால்விவாக அந்த குழந்தை திருமணம் நடக்கிறது, அதுக்கு ஒரு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பெண் வீட்டுக்கு திரும்பவும், இதெல்லாமே எனக்கு தெரியும். அதை கைக்குள்ளே போட்டு அதை மனதில் வச்சு தான் இந்த திருட்டு பிளானையை நான் பண்ணேன். பணத்தை மட்டும் திருடனா பிடிபட்டு போகும், பணத்துடன் ஒரு பெண்ணுடைய கற்பையும் தொட்டுட்டா அந்த குடும்பம் எப்போவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்காது. அதனால நான் இதே திருட்டை ஒரு தொழிலாகவே மாற்றிட்டேன். நான் திருடுறதுக்காக ஒரு சில விஷயங்களை மனதில் வச்சுருந்தேன். அதாவது வீடு கார்னர் வீடாக இருக்கணும், அதாவது தப்பித்து ஓடுவதற்கான வழி இருக்கணும். 2வது, அந்த வீட்டில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு அது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் இதே கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர், எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு இருக்கும். எப்போ அந்த வீட்டில் ஆண்கள் இருக்க மாட்டார்களோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தான் அந்த வீட்டுக்கே நான் போவேன். அதாவது நல்ல திட்டமிட்டு பல நாட்கள் அதில் வேலை பார்த்துட்டு தான் நான் போவேன். அதுக்கப்புறம் பெண்ணை கற்பழித்து நகையம் திருடிட்டு அவங்களை நம்பிக்கை துரோகம் செய்து நான் ஓடிடுவேன். அப்போது போலீஸார்கள் கேட்கிறார்கள், இந்த மாதிரி எத்தனை இடங்களில் நீ திருடியிருப்ப? அப்போது ஜியாராம் கொடுத்த பதில் ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு 250 பெண்கள் அதை நான் கணக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கணக்கே தெரியல, மறந்துட்டேன். 250 பெண்களுடைய கணக்கு அந்த நபருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அதை தாண்டி எத்தனை பெண்கள், எத்தனை குடும்பங்கள், அதற்கான கணக்கே இல்லாமல் இருந்திருக்கிறது. யாருமே மானத்தை காப்பாற்றுவதற்காக மானத்தை முன்வைத்து கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவில்லை. ஜியாராமை கைது செய்து விடுகிறார்கள். அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறது. 2006ஆம் ஆண்டு பிடிபடுகிறார். 30 ஆண்டுகள் வரை இந்த வேலையை தொழிலாக பார்த்திருக்கிறார் ஜியாராம். 2016ஆம் ஆண்டு ஜியாராமுடைய கிட்னி ஃபெயிலியர் காரணத்தால் சிறையிலேயே இறந்தார். 1981ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி 2006ஆம் ஆண்டு வரை இந்த நபர் சோர் ஜமாய் ராஜா என்கிற பெயரில் பல இடங்களில், பல வீடுகளில் கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் 250, குறைஞ்சபட்சம் 250 பெண்கள் அவர்களுடைய முதல் இரவை கொண்டாடி இருக்கிறார்.
சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் இந்த நாட்டில் கல்வி அறிவு, படிப்பறிவு இல்லாமல், ஆண் பெண் ஒருத்தர் பார்த்து கொள்ளாமல், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அந்த ஆணை காட்டாமல் திருமணம் நடந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். அதை ஒரு காரணமாக வைத்து எத்தனை குடும்பங்களை இது போன்ற இந்த நபர் கெடுத்திருக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். குழந்தை திருமணம், அதற்கான ஒரு அசிங்கமான முகத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது போன்ற பல்வேறு கதைகளை தொடர்ந்து நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். எங்களுடைய புதிய சேனலான ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம், அதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலை நாங்கள் கீழே எழுதியிருக்கிறோம். அங்கே முழுக்க இதே போன்ற கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரிஸ்களை மட்டுமே போஸ்ட் செய்து வருகிறோம். அதையும் நீங்கள் ஆதரவு கொடுத்து, அதையும் நீங்கள் சப்போர்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.